தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன்கோவிலை பற்றி பார்த்துடலாமா? சங்கரன்கோவிலோட சிறப்பே கோவில் தான். கோமதியம்மன் கோவில். இது வரலாற்றுமிக்க கோவில். ஒரு பெரிய கோவில். பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். பெரிய தேருலாம் இருக்குதுங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகான தேர், எவ்வளோ அழகான சிற்பம்னு. இதெல்லாம் பழங்காலத்துக்கு உள்ளதுங்க. இந்த கோவில் மிக அற்புதமான வரலாற்றுமிக்க ஒரு கோவில். வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலுடைய சிறப்பே ஆடி மாதம் நடக்கிற ஒரு 12 நாள் திருவிழா தான். அந்த 12 நாளுமே மிக அருமையாக சிறப்பாக கச்சேரி, கூட்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த 12வது நாள் தான் ரொம்ப அருமையாக இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். பார்க்குற எல்லா இடமும் கூட்டமாக தான் இருக்கும். எல்லா இடங்களிலும் அன்னதானமாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த ஊருனால இந்த கோவிலுக்கு பெருமைன்னு இல்லைங்க, இந்த கோவில்னால இந்த சங்கரன்கோவிலுக்கே பெருமை. 12 நாளும் 12 விதமான மண்டகப்படி நடக்கும். இந்த கோபுரத்தில் 4 பக்கமும் பார்த்தாலும், எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். இது தாங்க கோயிலுக்குள்ளே போகிறது. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே பல மீட்டர் நடந்து போக வேண்டியது இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு மிக அழகாக தெரிஞ்சது, உள்ளே போக போக மிகவும் அழகாக தெரிஞ்சது. ரொம்ப சிறப்பு மிக்க கோவிலுங்க. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான சாமிகள் இருக்குது உள்ள. இந்த கோவில் முழுக்க முழுக்க கல்லால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில். அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடுவார்கள். நான் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஊத்துமலை ஜமீன் அவங்க மண்டபப்படி நடந்தது. அது மிக சிறப்பாக இருந்தது. இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, இந்த தேரை கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரியே சுற்றுவாங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சாமியை ஊர்வலமாக கொண்டு போவாங்க கோயிலுக்கு வெளியில். இங்கே நடக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கொண்டாட்டமாக இருக்கும். அதே மாதிரியே பக்தர்கள் கூட்டத்தை பார்த்திங்கன்னா அலமோதும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் தரிசனம் பண்ணது மிக கடினமாக தான் இருக்கும். நார்மலான நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த ஆடி மாதம் மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். கோயிலுக்கு முன்னாடி தான் சிறப்புனா, கோயிலுக்கு பின்னாடியே சிறப்பு தாங்க. பாம்பு புத்து இருக்குது, அதையும் தரிசிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆலமரம் இருக்குது. அதில் பல வேண்டுதலுக்காக தொட்டில் அதெல்லாம் கட்டுவாங்க, வளையல் அதை மாதிரிலாம் கட்டுவாங்க. எனக்கு மிக வருத்தம் என்னென்னா, நம்ம தமிழ் கடவுளான முருகரை இந்த ஒரு மூலையில் கடைசியாக வச்சுருந்தாங்க. ஆனால் அதை முன்னாடி வச்சுருந்தா கொஞ்சம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். நான் பின்னாடி போய் முதல் எடுத்த உடனே கும்பிடுறது நம்ம முருகர் சாமி தான். அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போய் ஒவ்வொரு சாமியாக கும்பிடுவேன். பெரிய சாமின்னு பார்த்தீங்கன்னா கோமதி அம்மாள் இருக்கும். இங்கே சிறப்பு மிக்க 3 சாமியாக இருக்குது. 3 சாமியை தான் பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க. முதல் சாமியாக பார்த்திங்கன்னா கோமதி அம்மாள், அப்புறம் சங்கர நாராயண சுவாமி, அப்புறம் பார்த்திங்கன்னா சங்கர லிங்கனார் சுவாமி. இந்த 3ஐயும் தான் சிறப்பாக இந்த கோயிலில் கொண்டாடுவாங்க. சிறப்பாக கும்பிடவும் செய்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு யானை இருந்தது. கோவில்னால யானை, தெப்பம், தேர் இந்த 3 தான் அழகு. அது போக அந்த கோபுரம் அழகு. யானையும் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ரெகுலராக சாமி அதாவது ஆசீர்வாதம் பண்ணோம். இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இருக்கிறதுனால அவ்வளோ பேத்துக்கு பண்ண முடியாதனால அது ஓய்வு எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக இருந்தது. மிக அருமையான தெப்பம் இருந்ததுங்க. எல்லா கோவிலோட இங்கே என்ன சிறப்புனா, மீன்கள்லாம் ரொம்ப இருந்தது. அது போக கலர் மீனெல்லாம் இருந்தது. நாங்கள் போன நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தெப்பம் மூடி தான் இருந்தது. அந்த ஜன்னல் வழியாக தான், ஒரு ஜன்னல் மாதிரி இருந்தது, அது வழியாக தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். பார்த்தீங்களா, கலர் மீனெல்லாம் உள்ளே இருக்குது. பெரிய பெரிய மீனெல்லாம் இருந்ததுங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. அந்த பொரியெல்லாம் போடுவாங்க. அந்த பொரி போட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்திங்கன்னா மன நிம்மதி இருக்கும். இந்த கோயிலில் பலவிதமான வேண்டுதல் இருக்குது. ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா அழகு குத்தி எல்லாத்தையும் வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க கோயிலில். இது ஒரு சிறப்புமிக்க கோவில்னாப்பில் ரொம்ப கூட்டமாக இருந்தது அன்னைக்கு. இங்கே கோவிலை சுற்றி கட்டியிருக்கிற மதில் சுவர் கூட கல்லால் தான் கட்டப்பட்டிருக்குது. கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருந்தது, அதாவது ரொம்ப குளிர்மையாக இருந்தது. வெயில் அடிக்கதே தெரியாது. இது கோவிலோட கோபுரத்தை சைடில் இருந்து வீடியோ எடுத்தேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். 4 பக்கமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த கோபுரம். இந்த கோவிலுக்குள்ளேயே அங்கங்கே சின்ன சின்ன கோவிலாக நடராஜன் சுவாமி, முருகர் சாமி, அப்புறம் பல சாமிகள் இருக்குது. உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுக்கலாம். ஆக மொத்தத்தில் அங்கே போனீங்கன்னா எல்லா சாமியுமே கும்பிட்டு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தோட, நல்ல ஒரு சிறப்பு மிக்க அமைதியோட, நல்ல சீரும் சிறப்புமாக மன நிம்மதியோடு வரலாம். வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னும் நைட்டு என்ன சிறப்புன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான விஷயத்தை பார்த்துடலாம். இந்த ஆடி திருநாளோட 12வது நாள் பார்த்திங்கன்னா
அங்கே இருக்கிற யாருமே பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பலவிதமான பேர் வந்து போவாங்க. பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஹோட்டலுமே இருக்காது. முழுக்க முழுக்க அன்னதானமாக தான் இருக்கும். திருவிழா தாங்க 12 நாள் இருக்கும். ஆனால் கொண்டாட்டம் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலேயே நீட்டிக்கும். இந்த 1 மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ராட்டனம் எல்லாமே இருக்கும். இந்த ராட்டனம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில், அதாவது சாயந்தர நேரத்துலேயே ஸ்டார்ட் ஆயிரும். கூட்டம் வந்து அலமோதும். ஆனால் நார்மலான நேரத்தில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும். ஒரு லாஸ்ட்டு ஒரு பீக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டு மாதிரியே இருக்காது. அங்கே போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்லா லைட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுற மாதிரியே எல்லா விதமான விளையாட்டும் அங்கே இருக்கும். அந்த மாதிரியே பல பொருட்கள் விற்பாங்க. இந்த கோவிலை வந்து ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சி போகும். ஏன்னா பலவிதமான சிற்பங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னால் காட்ட முடியலை. ஓகேங்க, ரொம்ப நன்றி.